மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ஒரு வீட்டில் தென்மேற்கில் பெட்ரூம் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது. சில வீடுகளில் திருமணமே ஆகிறதில்ல. முதிர்கன்னிகள் முதிர்காலைகள், அதாவது திருமணமே வேண்டாம். இப்போ வடக்கு பார்த்த வீட்டுக்கெலாம் பணம் வராதா சார் அப்படின்னா, வடக்கு பார்த்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கெலாம் பணம் வராதா சார்னா வரும். கொஞ்சம் அதெல்லாம் லிமிட்டடாக தான் வரும். ஸோ நீங்கள் அன்லிமிட்டட் அப்படின்னு போனீங்க அப்படின்னாவே அது மேற்கு பார்த்த வீடு தான். பாலின உறுப்புகளில் பிரச்சனை, இந்த HIV இந்த மாதிரியான இஷ்யூஸ் உள்ள வீடுகளில் தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கிறது இல்லை. அதேமாதிரி தென்மேற்கில் தெற்கு பகுதியில் யாருக்கெல்லாம் வாசல் இருக்கோ அவங்கெல்லாம் பூஜை அறை, கழிவறை, சமையலறை, ஸ்டோர் ரூம் இந்த மாதிரி உள்ள வீடுகளில், குறிப்பாக சமையலறை வடகிழக்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் எஜமான் இருக்கிறதில்ல, ஈவன் ஆண் வாரிசும் இருக்கிறதில்ல. ஸோ சில நேரங்களில் அவங்க லைவாகவே இருக்கிறதில்ல. சமையலறையை எப்படி வைத்து கொள்ளலாம், அது எப்படி இருந்தால் தரித்திரம் பிடிக்காது அப்படின்றத விட, சமையலறை அப்படின்றது வெளிச்சம் நிறைந்த காற்றோட்டமாக காலையில் சூரிய வெளிச்சம் வரும்படியான அமைப்பில் இருந்தால் அந்த சமையலறை ஒரு குட் சமையலறை அப்படின்னு சொல்லலாம். சமையலறைக்கு பொதுவாக சமையலறை அப்படின்றது கிழக்கு முகமாக நின்று சமைக்கும்படி தான் எல்லா வீட்லேயுமே அமைப்போம். வீட்டில் 2 இடத்துல சமையலறை கொடுப்போம். ஒன்று தென்கிழக்கு அக்னி மூலை, இன்னொன்று வடமேற்கு வாயு மூலையில் கொடுப்போம். இந்த வடமேற்கு வாயு மூலையில் கொடுக்குற சமையலறையும் கிழக்கு பார்த்து தான் கொடுப்போம். தென்கிழக்கில் அக்னி மூலையில் கொடுக்கக்கூடிய சமையலறையும் கிழக்கு பார்த்து தான் கொடுப்போம். இது ஏன் அப்படின்னா, காலை சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரும்படியான அந்த சமையல் இருக்கும். ஸோ சமையல் சூரிய வெளிச்சம் உள்ளே வந்துச்சுனாவே அந்த வீட்டில் சமையல் இயல்பாகவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிராமத்து வாழ்க்கை, கிராமத்தில் வாழ்ந்துருக்கீங்கன்னு தெரில, பட் கிராமத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டுக்கு வெளியில் விறகு வச்சு சமைப்பாங்க. அது ஒரு மண் பாத்திரத்தில் சமைப்பாங்க. அந்த சமையல் ரொம்ப சுவைத்திறன் மிக்கதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம மாடுலர் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மாடர்ன் கல்ச்சருக்கு வந்தாச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கி அந்த சுவைத்திறன் இருக்கிறதில்ல. உதாரணத்துக்கு என்னுடைய கிராமத்தில் எங்கள் அம்மா இன்றைக்கும் வீட்டுக்கு வெளியில் தான் சமைக்கிறாங்க. ஸோ அங்கே போய் அவங்க ஒரு சிம்பிளாக ஒரு குழம்பு வச்சு கொடுப்பாங்க. அந்த சுவை எங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய என் மிஸ்ஸஸ் வைக்கிறதே அது கிடைக்கிறதில்ல. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சன்லைட் அந்த சமைக்கும்போது அந்த சாப்பாட்லேயோ அந்த சமையலில் படும்போது அதனுடைய சுவைத்திறன் கூடுது அப்படின்றது தான் நம்முடைய ஆய்வு. இன்னொன்று ஏன் எல்லாருமே கிழக்கு பார்த்து ஆரம்ப காலத்தில் சமையல் அறை வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ தான் நமக்கு மின்சார விளக்கு, அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்தாச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி இல்லாத போது காலை சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த இடம் வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கும். சமைக்கும்போது ஒரு சுகாதாரமான உணவு சமைக்கணுன்றதுக்காக வெளிச்சம் நிறைந்த பகுதியில் அந்த பகுதியை வெளிச்சமாக வச்சுக்கிட்டாங்க. அந்த கார்னரில் சமையல் அறையை கொடுத்துருந்தாங்க, அந்த தெற்கு கிழக்கு சேரக்கூடிய பகுதிகளில். அது மட்டும் இல்லை, அந்த பகுதிகளில் தெற்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலையும் நிறைய காற்றோட்டம் ஜன்னல்கள் கொடுக்கும்போது வீட்டுக்குள்ளே புகை வராமல் தென்கிழக்கு காற்றுலையோ இல்லை வடகிழக்கு பருவ காற்றாலையோ அந்த புகை வெளியே போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றதுக்காகவும் அந்த கிழக்கு பகுதியில் சமையல் அறை கொடுக்கப்பட்டது. சரி, அந்த சமையல் அறையிலேயே பாத்திரம் கழுவக்கூடிய பகுதியை பார்த்திங்கன்னா வடகிழக்கு ஒரு கார்னரில் சிங்கு கொடுத்துருப்போம், வேறு எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டோம். என்ன காரணம்னா, ஸோ அந்த இடத்துல காற்றோட்டமாக இருக்கும் பொழுது அந்த இடம் ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கிறதுக்கு தான் அங்கே ஓரமாக கொடுக்கப்பட்டது. ஸோ ஒருவேளை தொடர்ச்சியாக ஈரம் இருந்துச்சு அப்படின்னா பெண்களுக்கு ஃபங்கஸ் அப்படின்ற விஷயம் கையிலையும் சரி உடல் பகுதியிலையும் சரி எங்கெல்லாம் ஈரப்படுதோ அங்கே அவங்க ஃபங்கஸல் அந்த பூஞ்சை காலானால் அவங்க சிரமப்படுறாங்க அப்படின்றதுனால அந்த காற்றோட்டம் வெளிச்சம் நிறைந்த இடத்துல நம்ம சமையலறை கொடுத்துட்டு நல்ல சன்லைட் உள்ள வரும்படியான அமைப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கறது. ஸோ இதுதான் ஒரு ஆரோக்கியமான சமையலறை. வடமேற்கு சமையலறையில் பார்த்திங்கன்னா சன்லைட்டு காலை சன்லைட் வராது, ஈவினிங் சன்லைட் மட்டும்தான் வரும். மார்னிங் அந்த ஈவினிங் சன்லைட் அவ்வளவு அந்த இடத்த ட்ரையாக வச்சுக்கிறது இல்லை. ஸோ அதனால் தென்கிழக்கு சமையல் அறை தான் சிறந்தது அப்படின்றது என்னுடைய பதில். வடமேற்கு சமையலறை தவிர்க்க முடியாதவங்களுக்கு வடமேற்கு சமையலறையை வைத்துக்கொள்ளலாம். அதிர்ஷ்டத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தரும் தலைவாசல் இது. வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் இது இன்னும் வித்தியாசமாக ஒரு சொல்கிறாரு அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் என்னுடைய ஸ்டடீஸ் என்ன அப்படின்னா, இந்தியா லெவலில் ஒரு 600 பணக்காரர்கள் ஒருத்தர் இருக்கக்கூடிய எங்கள் ஊரில் இருக்கிறாரு. ஸோ அவருடைய வீடு ஆக்சுவலாக மேற்கு பார்த்த வீடு. நான் அவர் ஒருத்தரை மட்டும் சொல்லலை, அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய நபர்களை நான் சந்திச்சிருக்கேன். அபரிவிதமான செல்வம், மூட்டை மூட்டையாக பணம் வைத்திருக்கக்கூடியவங்க, லீகலாகவே ஒரு பில்லியனர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே மேற்கு திசை பார்த்த வீடுகளில் தான் அவங்க குடியிருக்கிறாங்க. அப்போது வடக்கு பார்த்த வீட்டுக்கெலாம் பணம் வராதா சார் அப்படின்னா, வடக்கு பார்த்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கெலாம் பணம் வராதா சார்னா வரும். கொஞ்சம் அதெல்லாம் லிமிட்டடாக தான் வரும். ஸோ நீங்கள் அன்லிமிட்டட் அப்படின்னு போனீங்க அப்படின்னாவே அது மேற்கு பார்த்த வீடு தான். அந்த மேற்கு பார்த்த வீட்லேயும் சில உள்ளமைப்புகள் இருக்குது. ஸோ அந்த உள்ளமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக
அது நீங்களாக இருந்தாலும் உங்களுக்கு கூரையை பிச்சுட்டு கொட்டாமல் விடுறதில்ல. அப்போது தெற்கு திசை பார்த்த வீடு என்ன சார் கொடுக்கும் அப்படின்னா, தெற்கு திசை பார்த்த வீடு பெரிய பதவிகளையும் பட்டங்களையும் ஆளுமை திறனையும் கொடுக்கும். தெற்கு திசை பார்த்த வீடு. கிழக்கு பார்த்த வீடும் வடக்கு பார்த்த வீடும் ஜென்ரலானது, இது ஆவரேஜ் ஆனது, எல்லாத்துக்கும் ஒரு பொதுவானது. செல்ஃப் எம்ப்ளாயில் ஆரம்பித்து ஒரு பிஸ்னஸ் மேன் வரைக்கும் எல்லாருமே இந்த வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்த வீடுகள் இருக்கலாம். இந்த மேற்கு பார்த்த வீடு அப்படின்றது முழுக்க பிஸ்னஸ் மேன். அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க, பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, பெரிய மில் அதிபராக இருக்காங்க, தொழில் அதிபராக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களாமே மேற்கு பார்த்த வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இன்னும் 4 திசைகளை பற்றி நான் சொல்லலை. வடகிழக்கும் வடமேற்கும் தென்மேற்கும் தென்கிழக்கு திசைகளை பற்றி நான் சொல்லலை. ஸோ அந்த மாதிரியான வீடுகள்லேயும் தென்கிழக்கும் வடகிழக்கும் தென்மேற்கும் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான திசை. இது வந்து தவிர்க்கிறது நல்லது. அந்த மாதிரியான வீடுகளில் நம்ம வாஸ்துப்படி அமைச்சு கொடுக்க முடியறதில்ல. வடமேற்கு திசை உள்ள வீடுகளும் மேற்கு திசை உள்ள வீடுகளும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரே மாதிரி பலனை கொடுக்கறத நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், ஸ்டடி பண்ணியிருக்கோம். நண்பர்களே, ஒரு வீட்டுடைய தலைவாசலை பொறுத்து தான் ஸோ அவங்களுடைய செல்வம், வருமானம், அவங்களுடைய பொருளாதாரம், ஆரோக்கியம், அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கும் கூட இது புதுமையாக இருக்கலாம். செல்வம் வேணும் அப்படின்னாவே அது மேற்கு பார்த்த வீடு தான். ஒரு வீட்டில் வாஸ்து தவறு, இந்த தவறு இருந்தால் இந்த பாதிப்பு வரும் அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட தவறுகளை சொல்கிறேன். ஸோ இது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் பொருந்தும்படியான சில தவறுகள் சொல்கிறேன். உங்களுக்கு அது இருக்குதான்னு பொருத்தி பார்த்துக்குங்க. ஒரு வீட்டில் தென்மேற்கில் பெட்ரூம் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னா, முதல்ல கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது. சில வீடுகளில் திருமணமே ஆகிறதில்ல. முதிர்கன்னிகள் முதிர்காலைகள், அதாவது திருமணமே வேண்டாம், நாங்கள் சன்னியாசியாக போயிடுறோம், 40 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளில் தென்மேற்கில் பெட்ரூம் இல்லை. அதே போல் நிர்வாகத்திறன், ஆளுமைத்திறன், கொடுக்கல் வாங்கல், சேமிப்பு, குடும்ப கௌரவம், குடும்ப மான மரியாதை, ஆளுமைத்திறன் இதெல்லாம் யாருக்கிட்ட இல்லையோ அவங்க வீட்லேயும் தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கிறதில்ல. தென்மேற்கு பெட்ரூம் இல்லாத வீடுகளில் ஃபினான்சியலாக வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இதெல்லாம் ஏலம் போய் கடனுக்காக அவங்க அதை இழந்துட்டு ஊரை விட்டு போன கேசஸ் பார்த்துருக்கோம். அதே போல் ஹெல்த் ரீதியாக வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், பைபாஸ் பண்ணது, பாலின உறுப்புகளில் பிரச்சனை, இந்த ஹெச்ஐவி இந்த மாதிரியான இஷ்யூஸ் உள்ள வீடுகளில் தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கிறது இல்லை. அதேமாதிரி தென்மேற்கில் தெற்கு பகுதியில் யாருக்கெல்லாம் வாசல் இருக்கோ அவங்கெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலோ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலோ விஆர்எஸ் வாங்குகிற கேஸையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் வீட்டுடைய வடக்கு மத்தியத்திலேயோ வடகிழக்கு மூலையிலையோ கிழக்கு மத்தியத்திலேயோ மாடிப்படி, பூஜை அறை, கழிவறை, சமையலறை, ஸ்டோர் ரூம் இந்த மாதிரி உள்ள வீடுகளில் குறிப்பாக சமையலறை வடகிழக்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் எஜமான் இருக்கிறதில்ல, ஈவன் ஆண் வாரிசும் இருக்கிறதில்ல. ஸோ சில நேரங்களில் அவங்க லைவாகவே இருக்கிறதில்ல. ஓகே, வடக்கு மத்தியத்திலேயோ வடகிழக்கு மூலையிலேயோ கிழக்கு மத்தியத்திலேயோ ஒரு வீட்டில் மாடிப்படி, ஸ்டோர் ரூம், டாய்லெட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் 2 பேருமே படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பெருசாக செட்டில் ஆகிறதில்ல, படித்து முடித்த பிறகும் அவங்க பெருசாக வேலைக்கு போகிறதில்ல. அப்படி வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு திருமணம் ஆகிறதில்ல. அப்படியே அவங்க இழுத்து பிடிச்சி எதையாவது வகையில் திருமணம் செய்து வைத்தாலும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஊனமாக பிறக்குது, மன வளர்ச்சி குன்றிய நிலையில் பிறக்குது. ஸோ ஆட்டிசம் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அப்படி பிறந்து வளர்ந்த அந்த குழந்தை பெரிய ஆளாகும் பொழுதும் டிரான்சிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநங்கைகள் திருநம்பிகளாக மாறுறதுக்கும் மாறிய கேசஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி வடக்கு வடகிழக்கு மூலை, கிழக்கு மத்தியமும் தென்கிழக்கு இந்த பகுதிகளில் கழிவுநீர் தொட்டி உள்ள வீடுகளில் கண்டுபிடிக்க முடியாத வியாதி, நீண்டகால வியாதி, தீர்க்கவே முடியாத வியாதி, மேபி கேன்சர் மாதிரியான டிசீஸ் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாமே வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளே வெளியே இருக்கக்கூடிய தவறுகளும் அதற்குரிய பலன்களும். வீட்டுக்கு வெளியில் தெருக்குத்தில் ஒரு 6 டைப் இருக்குது. ஸோ எல்லா தெருக்குத்துக்குமே ஒரே பலன் தான். ஒருத்தருக்கு தெருக்குத்து, தெருத்தாக்கம், தெரு பார்வை வந்துருச்சு அப்படின்னா அவங்கள ஃபினான்ஷியலாக வந்து நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துடுது. அப்படி இல்லைன்னா அந்த வீட்டோடைய எஜமானம் இருக்க விடுறதில்லை. ஸோ சில நேரங்களில் லைவாகவும் அவங்க இருக்கிறதில்ல. அதே போல் வீட்டுக்குள்ளே ஹை சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, டூப்ளெக்ஸ் வீடுன்னு சொல்லுவாங்க, முட்டம் வைத்த வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வீடுகள்லையும் யார் வீடை கட்டினாரோ அந்த வீட்டு ஓனரும் அந்த வீட்டில் லைவாக இருக்கிறதில்ல. சில நேரங்களில் வெளியூர் வெளிநாடு போயிடுறாங்க, சில நேரங்களில் அவங்க இருக்கிறதும் இல்லை. ஸோ இதுதான் அந்த சில வாஸ்து தவறும் அந்த வாஸ்து தவறுக்குரிய பலன்களும். இது பெரும்பாலும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் எல்லாத்துக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது. ஸோ அது வந்து அவங்க வீட்டுடைய அமைப்புக்கு ஏற்ப அந்த பலன்கள் கொஞ்சம் கூட குறையும் வரலாம். இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய கேள்விகளுக்குரிய பதில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நேயர்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் எழுதுங்க. ஃபர்தராக உங்களுடைய கேள்விகளை தொடர்ச்சியாக கமெண்டில் எழுதுங்க. அடுத்தடுத்த செஷனில் உங்கள் கேள்விகளையும் நாங்கள் தொகுத்து இதேமாரி வீடியோ வாயிலாக உங்களுக்கு உங்கள் கேள்விக்குரிய பதிலை தரேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.